முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ போல்டாக பேசுகிறீங்க, நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த பேக் சைடுன்னு ஒரு விஷயம் கஷ்டங்கள் இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க? வேறு வழியே இல்லை புனிதா அதுக்கு. வி கேனாட் ஸ்கிப் இட். அது வந்து திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ஹீலிங் ஜேர்னி. தெர் இஸ் நோ அதர் கோ. இதை நான் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இந்த பெயின் நான் வந்து தாண்டி தான் ஆகணும். இது எனக்காக எழுதப்பட்டது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து என்னோடய லவ்ட் ஒன்னை வந்து இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணணும், இந்த பெயின் நான் தாண்டி வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மை டெஸ்டினி. ஸோ ஐ எம் கோயிங் த்ரூ இட். நம்ம இது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. ஏன்னா இது நடந்துருச்சு ஏற்கனவே. பட் எப்படி இதை தாண்டி வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் பாயிண்ட் இஸ் அக்செப்டன்ஸ். ஃபஸ்ட்டு ஏன் நம்ம லைஃப்பில் இது நடக்குது, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அந்த பாஸ்ட்லேயே உட்காந்துட்டு இருக்காமல், அப்புறம் ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியலையே, ரொம்ப பிளாங்காக இருக்கே, அப்படி இப்படின்னு எந்த குழப்பமும் எடுத்துக்காமல் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனோ அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்ன நடக்கட்டும், நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்கட்டும். பட் இந்த மொமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறனோ அது 100% ஃபோக்கஸோட ஃபுல் டெடிகேஷனோட நான் பண்ணுவேன். ஃப்யூச்சர் அது இந்த இந்த யூனிவர்ஸ் எனக்கு என்ன வச்சுருக்கோ அதுவாக எனக்கு கொண்டு போகும். என் அரவிந்த் வில் ஆல்சோ கைட் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து ஃபிசிக்கலாக நான் பண்ணது என்னென்னா, நிறைய ப்ராக்டிசஸ் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தூக்கம் வராது, இன்சாம்னியா இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில், லாட் ஆஃப் டிப்ரெஷன், லாட் ஆஃப் மெமரிஸ் திரும்ப வரும். அப்புறம் ஒரு சில மொமெண்ட்ஸில் அப்படியே ஸ்டக் ஆகிடுவேன். நான் என்னோட பாஸ்ட் மெமரியில் நான் போய்ட்டு இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இது நடந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்குள்ளேயே இருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, ஐ யூஸ் டு ஜேர்னலிங் நான் பண்ணிகிட்ருப்பேன். என்னென்ன எனக்கு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதுவேன். மெடிடேஷன் நான் நிறையா பண்ணேன். யோகா ரொம்ப அதிகமாக பண்ணேன். எல்லா நாளும் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய யோகா அண்ட் மெடிடேஷன் நான் பண்ணேன். மைண்டை வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்க மாட்டேன். ஐ யூஸ் டு ரீட் அ லாட். சோல்ஸை பற்றி, எப்படி ஹீலிங்கை பற்றி, இதை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். இந்த மாதிரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அதனால அதை என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேஜில் அட்லீஸ்ட் நாட் இன் அ பேட் ஸ்டேட், இன் அ பெட்டர் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான விஷயங்களுக்கு நான் பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனால் இது நமக்கு நடந்துருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது ஒரு ரீசனுக்காக நடக்கும். ஒன்று அது ஒரு லெசன், இல்லை அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எதுவாக இருந்தாலும் இதை நம்ம தாண்டி தான் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னாடி போகணும். ஸோ அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட்.